முக்கிய தமிழ் செய்திகளின் தொகுப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் அரசியல். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2026 முதல் 2027 வரை நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைந்தது. பட்ஜெட் மீதான நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பதிலுரையை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணித்தது. மகளிர் உரிமைத் தொகை. சட்டப்பேரவையில் உரையாற்றிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் உரிமைத் தொகை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என தெரிவித்தார். 2026 தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை திமுக தொடங்கியுள்ளது. இதற்கிடையே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் 234 தொகுதி வேட்பாளர்களையும் நாளை நடைபெறும் திருச்சி மாநாட்டில் சீமான் அறிமுகப்படுத்த உள்ளார். தேசிய மற்றும் உலக செய்திகள். ஏலியன் ரகசிய கோப்புகள். வேற்று கிரகவாசிகள் UFOs தொடர்பான அரசாங்கத்தின் ரகசிய கோப்புகளை உடனடியாக வெளியிடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் பாபர் அல்லது பாப்ரி மஸ்ஜித் பெயரில் எந்தவொரு புதிய மத கட்டமைப்பையும் நிர்மாணிப்பதற்கோ அல்லது பெயரிடுவதற்கோ தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது.